ஈரான் அணு ஆயுதங்களை செய்யறதுனால ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னோம்னா அப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுத அச்சுறுத்தல் கிடையாது. ஈரான் என்ன சொல்றான்னா, வா அடி, நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன். ஸோ அமெரிக்கா அந்த தூரத்துல இருந்தே பிலிம் காட்டுறதுல தான் வந்துட்டு அவர் பெரிய ஆடு. கிட்டத்தில் வந்துட்டு போர் புரிஞ்சார் அப்படின்னோம்னா அவருடைய கதை கந்தல் ஆகிடும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஒரு நாடு தனது தேவைக்காக, எனர்ஜி தேவைக்காக குறைந்த விலையில் நல்ல கச்சா வந்துட்டு ரஷ்யா கொடுக்கும்போது வாங்குது இந்தியா. அது கூடாதுன்றான். ஈரானோட சாபஹார் போர்ட்டை டெவலப் பண்ணி அதன் மூலம் வர்த்தகத்தை பண்ணுறது போன்ற விடயங்கள்லாம் பண்ணணும்னா அது கூடாதுன்றான். ஆனால் இங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரு அடிமை ஆட்சி, ஒரு அடிமை தான் வந்துட்டு மோடி. 8, 9 வயசு, 10 வயசு, 12 வயசு பொண்ணை வந்துட்டு ஒரு 50 வயசுக்கு கிழமை முத்தம் கொடுக்குறான்னா என்னது? நீ போக வேண்டியதானே, பொறிக்க திங்கன்னு எங்கேயாவது போய்ட்டு பொறிக்க திங்க, நகிக்கிட்டு தெரியும். நீங்கள் விரிவுபடுத்த போனீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். நான்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு தான் உட்காந்துட்டு இருந்த ஆள் தான். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான நிலவுகிற அசாதாரண ஒரு சூழ்நிலை, இருதரப்பும் வார்த்தை மோதலாக இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனால் கடல் பகுதிகளில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை, போர்க்கப்பல்களை நிலைநிறுத்திட்டே இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். செய்திகள் வந்துட்டே இருக்கு. என்ன திட்டத்தோடு அமெரிக்கா இது செய்கிறது? ஈரான், நாங்கள் பதிலடி கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம், நாங்கள் அமெரிக்காவை தாக்க மாட்டோம், ஆனால் அமெரிக்கா தளங்கள் இங்கே ஐக்கிய அமீரகத்தில் இருக்கு, அதை தாக்குவோன்னு அவங்க சொல்றாங்க. ஏன் இது ஒரு சூழல் நிலவுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது முழுமையாக வந்துட்டு ஈரானை தனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் எப்படி வந்துட்டு வெனிசுலாவை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்களோ அதே மாதிரி கொண்டு வரக்கூடிய முயற்சி தான் அது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி ஒரு பெரிய எதிர்ப்பை வந்துட்டு ஈரான் கொடுத்துட்ருக்குது. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உள்நாட்டில் வந்துட்டு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு எழுச்சி இருக்குது அரசுக்கு எதிராக. ஏன்னா அது ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட், ஒரு மதவாத அரசு. ஆனால் அதை தூண்டி விடுறது, அரசுக்கு எதிரான போராட்டத்தை தூண்டி விடுறது அங்கே வாழக்கூடிய யூதர்கள் உள்ளிட்ட அமெரிக்க சப்போர்ட்டர்ஸ் தான், வேறு யாரும் கிடையாது. அந்த மக்கள் அப்படியே கிழித்து எடுத்து போராடுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். 1979 ஷார்ஜைம் இங்கே வந்துட்டு ஆட்சியை அயோத்தல்லா கொமேனி பறித்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், IRIன்னு தான் சொல்லுவாங்க, அதை உருவாக்கினது காலத்தில் இருந்துட்டு அதை வந்துட்டு சீர்குலைக்கணுன்ற ஒரு திட்டத்தோடு தான் அமெரிக்கா செயல்பட்டு வருது. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடு அந்த இடத்துல மத்திய கிழக்கு ஆசியாவில் உருவாகிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கா பல முயற்சிகளை நம்ம பார்த்தோம். ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை கொன்று ஈராக்கை காலி பண்ணுது. அப்புறம் வந்துட்டு கர்னல் கடாஃபியை கொன்று அந்த அந்த ஸ்டேட்டை வந்துட்டு காலி பண்ணுது. இப்படி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் உருவாகிடக்கூடாது, ஒரு நாடு உருவாகிடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா கவனமாக இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஈரானுக்கு எதிராக வந்துட்டு அவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க, அதற்கான வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதற்கான வந்துட்டு அந்த அணு இந்த யுரேனியம் யுரேனியம் செறிவூட்டலை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் தடுப்போம், இது அந்த பகுதிக்கு ஆபத்து அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த பகுதிக்கு ஈரான் அணு ஆயுதங்களை செய்யறதுனால ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னோம்னா அப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுத அச்சுறுத்தல் கிடையாது. அப்போ என்ன, இது ஒன் சைடு பாலிசி. ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொருளாதார தடைகள் அப்படின்ட்டு. எந்த நாடும் வந்துட்டு ஈரானுடைய பொருட்களை வாங்கக்கூடாது, ஈரானுக்கு எந்த நாடும் வந்துட்டு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு பொருளாதாரத்தை தொடர்ந்து நாசம் பண்ணிக்கிட்டே வருது அமெரிக்கா. அதனுடைய விளைவாக தான் உள்நாட்டில் இந்த அளவுக்கு இல்லாட்டி அந்த நாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3வது பெரிய கச்சா உற்பத்தி நாடு எது, ஈரான். அந்த நாட்டில் தான் வந்துட்டு இருக்கிற அந்த அரபிய நாடுகளிலே அந்த நாட்டில் மட்டும்தான் விவசாயம் நடக்குது. அந்த நாட்டில் தான் உலகத்தின் தலை சிறந்த அந்த விரிப்புகள், தரை விரிப்புகள்லாம் வந்துட்டு தயார் பண்ண செய்யப்படுது. அந்த நாட்டில் இருந்துன்னா நிறைய பேரிச்சம்பழம் போன்ற அந்த சக்தி வாய்ந்த அந்த நட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் முடக்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட 1900 லேட் 2000க்கு அப்புறம் தான் போட்ட சாங்ஷன் மூலமாக காலி பண்ணி இது பண்ணிட்டான். இப்போ அதையும் தாண்டி ஈரான் நிலைச்சு நிற்குதுன்னு உடனே அதை அப்படியே அடித்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் நினைக்கிறான், அமெரிக்காவும் நினைக்கிறாங்க. அதுதான் இந்த போர் சூழலுக்கான பின்னணி. ஈரான் என்ன சொல்கிறான்னா, வா அடி, நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன்.
எப்படி நான் டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னோம்னா, ஏற்கனவே நடந்தது தான். ஏற்கனவே ஈரான் மீது நடந்த தாக்குதல் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கா இறங்கி தாக்குதல் நடத்தின உடனேயே அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க, அங்கே மத்திய கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள், கட்டாரு மற்ற மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் வந்துட்டு குறி வச்சு அடிக்க ஆரம்பித்தான். மிசைலை வச்சு அடிக்க ஆரம்பித்தான். அடிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அமெரிக்கா வந்துட்டு அமைதி ட்ரூஸ் அறிவிச்சிட்டான். ஏன்னா அவருக்கு தெரியும், அங்கே கிட்டத்தட்ட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 50,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க, காலி ஆயிடுவாங்க. ஸோ அமெரிக்கா அந்த தூரத்துல இருந்தே பிலிம் காட்டுறதுல தான் வந்துட்டு அவர் பெரிய ஆடு. கிட்டத்தில் வந்துட்டு போர் புரிஞ்சார் அப்படின்னோம்னா அவருடைய கதை கந்தல் ஆகிடும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த ரொம்ப வீக்கனாக இருக்கக்கூடிய காசா போன்ற பகுதிகளெல்லாம் குண்டு வீசுறதுக்கு அவர் எல்லா விதமான உதவியும் செய்வார். அங்கே மனிதாபிமானத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். இங்கே ஈரானில் வந்துட்டு அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்துட்டு இவங்க இது பண்ணாங்கன்னா அதுக்கு வந்துட்டு கவலைப்படுவார். அவர் வசதியாக அவர் கவலைப்படுவார். அவருடைய கவலையெல்லாம் வேற. ஒரு நாடு தனது தேவைக்காக, எனர்ஜி தேவைக்காக குறைந்த விலையில் நல்ல கச்சா வந்துட்டு ரஷ்யா கொடுக்கும்போது வாங்குது இந்தியா, அதை கூடாதுன்றான். ஈரானோட சாபஹார் போர்ட்டை டெவலப் பண்ணி அதன் மூலம் வர்த்தகத்தை பண்ணுறது போன்ற விடயங்கள்லாம் பண்ணணும்னா அது கூடாதுன்றான். ஆனால் இங்கே இருக்கிறது வந்துட்டு ஒரு அடிமை ஆட்சி. ஒரு அடிமை தான் வந்துட்டு மோடி. அவர் வந்துட்டு எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு செய்கிற ஒரு நிலையில் அவர் இருக்கார். அதனால் என்ன அப்படின்னோம்னா தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே நிலைநிறுத்த பார்க்குறான். அந்த ஏகாதிபத்திய நோக்கத்துக்கு எதிராக இன்றைக்கி ஈரான் போராடுது. ஈரானுக்குள்ள ஒரு அந்த உரிமை பிரச்சனைகள்லாம், மக்கள் அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அமெரிக்காவுடைய நோக்கம் அது கிடையாது. அங்கே ஜனநாயக சர்க்கார் ஏற்படுத்தணுன்ட்டு அங்கே மறுபடியும் ஏற்கனவே ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஷா அப்படின்ற அந்த ஆளுனுடைய பிரின்ஸ் இருக்கிறான். அவனை கொண்டாந்துட்டு மறுபடியும் அங்கே வச்சு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுறது தான் அமெரிக்காவுடைய நோக்கம். உன்னுடைய வளங்கள் எனக்கு பலன் அளிக்கணும், அப்போ தான் ஏன் எக்கானமி நிற்கும். என்னுடைய பெட்ரோ டாலர் அதில் தான் நீ எல்லா பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய நோக்கம். இப்போ கூட போயிருக்காரு மோடி போயிட்டு மலேசியாவில் 11 ஒப்பந்தங்களை போட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, இரு நாடுகளுக்கிடையே பெருவாரியான வர்த்தகத்தை தத்தமது நாடுகளினுடைய நாணயங்களில் பண்ணுவது, அதாவது ரூபாய், ரிங்கெட் அதில் பண்ணுவது அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்போ ஒரு டாலர் இங்கே தேவையில்லை. புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு நாட்டோட அவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் அமெரிக்கானுடைய டாலர் வந்துட்டு சைட்லைன் ஆகிடும். இதனால தான் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இந்தியா மேலே கொடுக்குறான். இல்லை மோடி, அதையும் நீங்கள் ஒரு பக்கம் மோடி அடிமைன்றீங்க. ஆனால் மோடி வந்து டாலரை சைட்லைன் பண்ணுறதுக்காக வந்து இந்திய ரூபாயுடைய மதிப்பு இல்லை வந்து பிரிக்ஸ் கரன்சி வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற நடவடிக்கையிலும் மோடி ஈடுபடுறாருல்ல. இல்லை, பிரிக்ஸ் கரன்சி எங்கே டெவலப் பண்ணார்? அஷூரன்ஸே கொடுத்தாரு, நான் டாலருக்கு எதிராக எந்த விதமான மூவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிக்ஸ் நாடுகளில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்தியா அவர் ட்ரம்ப் கிட்ட ஒரு உத்தரவாதத்தையே கொடுத்துட்டாரு, நான் டாலருக்கு எதிராக போக மாட்டேன்ட்டு. அமெரிக்கா சொன்னதை கேட்டுட்டு தானே ஈரானை கைவிட்டாங்க. கைவிட்டதோடு தான் நான் வந்துட்டு சீனாவோட போய் சேர்ந்தான். நீங்கள் கவனிக்கணும், புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த பின்னணியில் தான் வந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இவனை உருட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்னன்னா இப்போ பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மொத்தத்தில் ஈரானை வந்துட்டு முன்னேற விடக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்தியா போன்ற நாடுகள், சைனாலாம் பார்த்தீங்களா கூட நட்பு ஒப்பந்தம்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஈரான் ஏதோ செஞ்சானா? சீனாலாம் எதுவும் செய்ய மாட்டான், அவ்வளோதான், வேடிக்கை பார்க்குறதுலே தான் இருப்பான். ஈரான் கிட்ட இருந்து வளம் வேணும், ஆனால் ஈரானுடைய பாதுகாப்பு பற்றி அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். ஆனால் ஆயுதங்களை வந்துட்டு கொடுப்பேன், கடனில் எவ்வளோ ஆயுதங்கள் வேணாலும் வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த சுச்சுவேஷன். நல்லா நீங்கள் கவனிச்சிக்கணும்னா, ஒரு மூன்றாவது உலக நாடு வந்துட்டு தன்னளவில் ஒரு பலம் வாய்ந்த நாடாக உயர்வதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொள்ளாது. இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி நின்னதுக்கு காரணம் வந்துட்டு நம்முடைய தலைவர்கள் தான். இந்திரா காந்தியாக இருக்கட்டும், வாஜ்பாயாக இருக்கட்டும், விபி சிங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் விட்டு தர மாட்டேன்ட்டாங்க. இப்போ வேலையை பார்த்துட்டு போன்ட்டாங்க, அவ்வளோ. அதனால தான் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ட்ரம்ப் அல்ல அமெரிக்கா ஆதிக்கம் வந்து ஈரான், இஸ்ரேல் இல்லை அல்லது இந்தியா போன்ற நாடுகள் கிட்ட அவங்க வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. ஆனால் ரஷ்யா அல்லது சீனா போன்ற நாடுகள் கிட்ட அவங்க வந்து தள்ளியே இருக்கிறாங்களா? அதனுடைய பின்புலம் என்ன? இல்லை, அவங்களுடைய எதிரிகள். அதாவது அவங்க வந்துட்டு அதே அளவுக்கு பொருளாதார அளவுக்கு பலம் படைச்சவங்க. ரஷ்யான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அமெரிக்காவுக்கு இணையான ஆயுத பலம் கொண்ட நாடு. எனவே அவனோட அது இல்லை, அவனை வந்துட்டு ரஷ்யாவுக்கு எதிராக இதே மாதிரி போட்டிருக்கான், சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறான். ஆனால் ரஷ்யாவோடய வந்துட்டு சேர்த்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் அவன் தயாராக இருக்கிறான். அவங்களுக்கு தேவையான வளங்களை கூட்டு கொலையை அடிப்போம். நீங்கள் வந்துட்டு ஈரானை மிரட்டுற மாதிரி ரஷ்யாவை மிரட்ட முடியாது. ஏன்னா நீ ஒன்று கொளுத்துறேன்னா 9 கொளுத்தி திருப்பி அடிப்பான்.
அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுறான், நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து உக்ரைனில் ஒரு பகுதியை ஃப்ரீ ஜோன் ஆக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேர் எர்த்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்போம். வாராய் நீ வாராய், அங்கே அந்த மாதிரி அவன் குரல் கொடுக்குறான், புட்டினும் குரல் கொடுக்குறான். ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது. சரி, எந்த ஒரு நாடும் தன்னளவில் பொருளாதார ரீதியாக தனித்து நிமிர்ந்து நிற்கலை. அப்படிப்பட்ட நிற்கிற நாடுகளில் நாமும் ஒன்று. ஜப்பான் இன்னொன்று, சவுத் கொரியா இருக்குது, வியட்நாம் இருக்குது, இப்படிப்பட்ட நாடுகள்லாம் இருக்கிறாங்க. அதனால் இப்போ தான் இவங்களாம் ரியலைஸ் பண்ணி இவனுடைய பிடியிலேருந்து நம்ம வெளியில் வரணும், இவனுடைய ஆதிக்கத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், அது வேண்டாம், நம்மளை தற்காத்துக்கணுமா, அப்போ அதுக்கேற்ற செலவு நம்ம பண்ணுவோம். அப்படி தான் இப்போ ஜப்பானீஸ் கூட இப்போ பார்த்தீங்கன்னா தகாய்ச்சி இப்போ வந்திருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஆங்கிளில் தான் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு மிலிட்டரி ஸ்பெண்டிங் அதிகப்படுத்த போகிறாங்க, அதிகப்படுத்தி தங்களை தற்காத்துக்க போகிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு கொடுத்து 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 ஒன்றும் அங்கே ஒன்றும் இதாகலை. புரியுதுங்களா? அப்போது எல்லாமே மாறிட்டு வருது. இந்த மாறிட்டு வர இடத்துல வந்துட்டு ட்ரம்ப் அதை மாறாமல் ஒரு நிரந்தரமாக ஒரு பிடிக்க கொண்டு வரதுக்கான முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருக்காரு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயே வந்து இடம்பெறாத பெரிய தலைவர்கள்னா அது வந்து ஜி ஜின்பிங், புட்டின், இன்னொன்று ஈரான் அதிபர், இந்த மாதிரியான நபர்கள் தான் வந்து இதில் இடம்பெறாமல் இருக்கிறாங்க. மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து அதில் இடம்பெற்று இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் எழுத்து வடிவமாகவோ ஃபோட்டோஸோ அதில் இருக்கு. ஆனால் இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம அது எப்படி அந்த கம்பேரிசன் எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது அப்படி இப்படிலாம் எடுத்துக்க வேணாம். அவங்க தனித்தனி மாடலை வச்சுருப்பாங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுக்கு. விஷயம் என்ன, எப்ஸ்டீன் ஃபைல் தான் என்னது? இந்த உலக அளவில் வந்துட்டு பெரிய செலிபிரிட்டிகள், பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சியின் தலைவர்கள், இவங்க எல்லாம் வந்துட்டு தங்களுடைய வக்கிர எண்ணங்களையும் ஆசைகளையும் தீர்த்து கொள்வதற்காக சிறுவர்களை பலியிட்டார்கள். அவ்வளோதான். பலியிட்டு அவருடைய ஆசைகளை தீர்த்து கொண்டார்கள். இதுதான் எப்ஸ்டீன். இது வந்துட்டு நீங்கள் விரிவுபடுத்தி போனீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். நான்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு தான் உட்காந்துட்டு இருந்த ஆள். நான் இன்ன வரைக்கும் அதில் நான் கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்றது, நான் கேட்டது என்னன்றதெல்லாம் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை, இப்பவும் சொல்ல போகிறது இல்லை. அவ்வளவும் மோசமான ஒரு பயங்கரமான ஒரு இது. இவங்கெல்லாம் மானுடத்துக்கே தேவையற்றவங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாட்டிலையும் அதிபராகவும் பிரதமராகவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். மானுட தன்மைகள் எல்லாம் சுத்தமாக இல்லாதவங்க. புரியுதுங்களா? இவங்க ஒரு 8, 9 வயசு, 10 வயசு, 12 வயசு பொண்ணை வந்துட்டு ஒரு 50 வயசுக்கு கிழமை முத்தம் கொடுக்குறான்னா என்னது அது? நீ போக வேண்டியதானே, பொறிக்க திங்கணும், எங்கேயாவது போயிட்டு பொறிக்க திங்க, நகிக்கிட்டு திரி நாய் மாதிரி. எதுக்கு இவங்களெல்லாம்? இதெல்லாம் கரெக்டாக இது இவங்களுடைய இந்த ஆசைகளை இருந்தால் வைக்கிற ஆசைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காகவே அவன் ஒரு சாதாரண, அவன் ஒரு அன்குவாலிஃபைடு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். அவன் யார்? இந்த ஜெஃப்ரி. அவன் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறான். கடைசியில் ஒரு ஐலாண்டு வாங்கியிருக்கிறான், அதுக்கு ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் வச்சுருக்கிறான், வீக்கெண்டில் வர்றாங்க. பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் FBI பண்ணிச்சு. கடைசியில் 2019 அவனை கொண்டு விட்டாங்க. சிறையில் இருக்கிறவர் எப்படி வந்துட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்குவார்? அதுக்கான வசதியெல்லாம் இருக்குமாண்ணா? அந்த இடத்துல போய் தற்கொலை பண்ணிக்கோ, இந்த இடத்துல போய்ட்டு மருந்து குடிச்சு ஸ்டோரில் தருவாங்க அப்படின்ட்டு ஏதாவது இருக்கான்னா? ஆக இதுதான் என்ன, உலகம் வந்துட்டு இதில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு. என்கிட்ட செய்தி சொன்னவர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமானது. அதெல்லாம் நான் வெளியிட தயாரில்லை. ஏன்னா அல்டிமேட்லி யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ரூவ் இட். நீ நிரூபிக்க போகிறதில்ல. புரிஞ்சுதுங்களா? யாரையும் தண்டிக்க போகிறதில்ல. எல்லாம் மேலே உக்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? எதையாவது அதிகமாக போயிட்டு அவனா வெளியிட்டான் அப்படின்னா அவனை காண அடிச்சிருவாங்க. சரியா போச்சு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விடயம் தான் அதெல்லாம். ஆனால் உலகம் அதில் கவனம் செலுத்தணும். இறுதியாக இந்த ஈரான் அமெரிக்க இடையேயான இந்த மோதல் போக்கு வார்த்தை மோதல் போக்கா மட்டும்தான் இருக்க போகுதா, அல்லது ஆயுத மோதலாக மாறதுக்கு வாய்ப்புகள் இல்லை? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆயுத மோதல் தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு எடுத்தாந்துட்டு ட்ரம்ப் நிறுத்திவிட்டார். நிறுத்திவிட்டு அவர் வந்துட்டு பேசுறாரு. ஈரானுக்கும் தெரியும் அவனுடைய பலம் பலவீனம் என்னன்னு. எப்பொழுதுமே எதிரி எவ்வளோ பெரிய ஆளுன்றதுல முக்கியம், எதிரோட பலம் பலவீனம் என்னன்னு தெரியணும். மாற்றான் வலி, தன் வலி, படைவலி தெரிந்து உதைக்கிற இடத்துல உதைச்சோம் அப்படின்னோம்னா எல்லாருக்கும் விலா எலும்பு ஒடியும் அப்படின்றது ஈரானுக்கு தெரியும். அதனால் அவனை அடிப்பான். அதனால் என்ன அப்படின்னோம்னா வந்து கடைசியில் தன்னுடைய
நம்மளுடைய பதவி பெருமைக்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றத பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் முட்டல் வரும். அணுசக்தி வச்சிருக்கிறதே அமைதிக்கான ஒரு நிலைப்பாடு தான். அணுசக்தி இருந்தாதான் நீங்க அமைதியா இருப்பீங்க அப்படின்னு ஈரான் சொல்லுதுல்ல. ஆமாம், இந்தியா வச்சிருக்குதே, அமைதியாக வச்சிருக்கிறோம். தூக்கி எங்காவது போயிட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக அமைதி நிலை விடுமா? அது கிடையாது. நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். டெட்டரண்ட்னு பேரு. எதிர் தாக்குதல் பலம். என்ன நீ அடிச்ச அப்படின்னோம்னா அதே பலத்தோட நான் உன்னை திருப்பி அடிப்பேன் அப்படின்றதுக்கு பிறகு தான் டெட்டரண்ட் அப்படின்றது. அதை எந்த நாடு வேணாலும் வச்சுக்கலாமே. நீ யார் நிர்ணயிக்கிறது? நீ யார் உலகத்துக்கு அப்பனா? நீ யார் அது சொல்றதுக்கு? நம்ம கிட்ட கூட தான் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி என்பிடியை பற்றி சொன்னா இந்தியா ஒத்துக்கிட்டு பேசாத இறந்துச்சு. நாம கொளுத்துல 2. ஓகே, 2 விதமான நியூக்ளியர் இதை நம்ம வெடிச்சு காட்டிக்கல. 72ல் 1, 98ல் 1. அப்போ நம்மளும் இதே மாதிரி தான் மிரட்டினாங்க. அது இந்தியா வெடிச்சது அணுகுண்டே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் அங்கங்கே மாநாடு மாதிரி போட்டு காட்டினாங்க நாங்கள் வெடிச்சது எப்படியாப்பட்டது அப்படின்னு. எப்படி கம்ப்யூட்டர் சிமுலேட்டட் பிளாஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டின உடனே சைலண்டாக பொத்திக்கிட்டான். புரியுதுங்களா? இப்போ நம்ம அணு ஆயுதத்துக்கான அந்த என்ரிச்சு புளுட்டோனியம் நம்ம உருவாக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்க் சென்டர், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரு, ட்ராம்பே, மும்பை பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி நம்ம தயாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். அங்கே எந்த கண்காணிப்பு யாரையும் உட்படுத்துறது இல்லையே. ஏன்? என்னைக்கு நீ அடிச்சாலும் டெலிவரி வச்சிருக்கிறோம்ல. 7000-8000 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு தாக்கக்கூடிய டெலிவரி பண்ணுறதுக்கு வந்துட்டு வச்சுருக்கோம்ல. அக்னி கிளாஸ் ஏவுகணைகள்லாம் வச்சுருக்குறோம்ல. அப்புறம் என்ன அப்படின்னா அப்போ அடிச்சா அடிப்பேன் தானே அர்த்தம். இப்போ கூட நடந்த அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வலிமையாக வந்துட்டு உள்ளே பூந்து அடித்தது எது? பிரம்மோஸ் தான். பிரம்மோஸ் தான் சூப்பர் சானிக்கு. பிரம்மோஸை வந்து அடி தகர்த்து தூக்கி போட்டுடுச்சு. ராடாரில் கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்குள்ள அதை எடுத்துகிட்டு போயிட்டு இலக்கு அடிச்சு நொறுக்கி தள்ளிடுச்சு. இன்றைக்கும் சைனா நம்மளை பார்த்து பயப்படுறது பிரம்மோஸை கண்டு தான். அதில் எல்லா விதமான வெர்ஷன்ஸையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். யார் வெர்ஷன்? ஃபீல்டு வெர்ஷன், சி வெர்ஷன் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்குறோமே. நியூக்ளியர் சப்மரைன்லேருந்து கூட அதை பண்ணலாம். இருக்குது. அதாவது என்ன அப்படின்னோம்னா நம்ம நாட்டினுடைய தலைமை தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குதே ஒழிய நாடு ரொம்ப நல்லா தான் இருக்குது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.